அக்ஷய திருதிக்கு கோல்டு வாங்கணும்னு எல்லாரும் ஆசையாக இருக்கீங்களா? பட் கேஷ் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? டெய்லி 100 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணினா உங்களாலேயும் கோல்டு வாங்க முடியும் தெரியுங்களாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் கோல்டு வாங்குவீங்க. நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் க்ரோத் ஹெல்ப் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் சேவ் பண்ணுறது எப்படி, அதாவது அக்ஷய திருதிக்கு கோல்ட் சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு கோல்டு வாங்கிறதுக்கான உகந்த நாள், அதாவது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றது ஐதீகம். அன்னைக்கு கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அப்படின்றதுக்காக சென்டிமெண்ட்டாக காலங்காலமாக அக்ஷய திருதி அப்படின்ற ஒரு நாளை வெயிட் பண்ணி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது செகண்டரிங்க. அந்த ஒரு நாளாவது கோல்டு வீட்டுக்கு சேரும் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்துக்களாக இருந்துட்டு வருது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்மால், டோன்ட் வெயிட் ஃபார் பிக். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நினைங்க. பட் ஆனால் இப்போ உங்களால் என்ன முடியுமோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பழகிக்கோங்க. நீங்கள் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதிலேருந்து வெளியில் வந்துடுங்க. உங்களால் 100 ரூபாய் 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதாவது டெய்லி இல்லை வீக்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்மால் சேவிங் பாக்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யூபிஐ சேவிங்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. கோல்ட் சேவிங் ஸ்கீம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வருஷம் அக்ஷய திருதிக்கு என்னால் ஜுவல்ஸ் வாங்க முடியல, ஏன்னா நான் போன வருஷம் இதுக்காக ப்ரீ பிளான் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க டிலே பண்ணாதீங்க. இந்த மந்த்தோ இல்லை அடுத்த மந்த்தோ நீங்கள் அக்ஷய திருதி ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி அக்ஷய திருதிக்கு ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகும். அப்போ நீங்கள் அக்ஷய திருதி ஆஃபர்ஸோடு நீங்கள் ஸ்கீமில் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும் இருக்குது, சென்டிமெண்ட்டாக நீங்கள் ஜுவல்ஸு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரியும் இருக்கும். ஜுவல்லரி ஷாப் ஆஃபர் மந்த்லி பிளான்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. 10 to 11 months நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா அப் டு 18%, 20% அந்த மாதிரி ஷாப்புக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்குது. அது நீங்கள் பாப்புலரான ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைனா ட்ரஸ்டடான ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1 ரூபா ஆனாலும் நம்ம பார்த்து தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்ட்லையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஆப்ஸில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. அதாவது டிஜி கோல்டு அந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 rupeesலேருந்து இருக்குது. அது டிஜிட்டலாக நம்மளுக்கு சேஃப்டியாக ஸ்டோர் ஆகிடும். இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா இதை காயினாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த காயினாக கன்வெர்ட் பண்ணுற காயினை வச்சு நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும், அதாவது லேண்ட் எதனா வாங்கணும், இல்லை உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஜி கோல்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட எம்பின்னு அப்படி இல்லைன்னா பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கும். அந்த பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக ஒரு நோட் எடுத்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிஜிகோல்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ அதில் இருக்கிற குரூப் கோட் நம்பர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஜிட்டலாகவே இருந்தாலும் என்றைக்காவது நம்ம டிஜிட்டலில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு இந்த நோட்டில் எங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருந்தோம், எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிஜிகோல்டு எப்படியெல்லாம் பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எந்த மூலியமான நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் பண்ணுறேங்க, எனக்கு ஜுவல்லரிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு ETF, அதாவது சவரின் கோல்டு பாண்டில் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கோல் ப்ராஃபிட் தான், ஜுவல்லரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கோல்டு ETF ஸ்டாக்காக பை பண்ணி வச்சுக்கணும். சவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னா SGP, இதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 2.5% கிட்ட கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு ஃபார் லாங் டேர்ம் க்ரோத்துங்க. இந்த மாதிரி ETF இருக்குது. நல்லா ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காகலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களாம் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்மளாம் அனலைஸ் பண்ணி பண்ணுறது, மற்றவங்க சொல்கிறத வேணால் ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு செட் அ கிளியர் டார்கெட்.
கோல் வந்து கிளியராக செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கோல் வந்து 500 மில்லிகிராம் தான் என்னால் இந்த அக்ஷய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்னால் ப்ரீ பிளான் பண்ண முடியல, அதுக்காக நான் அக்ஷய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 500 மில்லிகிராம்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைம் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் காயின் வாங்கணும், அக்ஷய திருதிக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சவங்க இதுக்கு மேலேயாவது டெய்லி 200 300 அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை டு பை மில்லிகிராம் காயின்ஸ் விச் ஷாப் கிவ் 0% ஆர் லெஸ் விஏ. நீங்கள் வந்து மில்லிகிராம் காயின்ஸை ட்ரை பண்ணி பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த காயின்ஸை வந்து 0% விஏல எந்த ஷாப் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள், இல்லைனா லெஸ் விஏல எந்த ஷாப் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வித்தவுட் எ டார்கெட் சேவிங் பிகம்ஸ் வீக். அதாவது டார்கெட் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவிங்ஸ் வந்து ரொம்ப மக்கின தன்மைக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் போட்டுட்டாங்க, பட் ஆனால் அக்ஷய திருதிக்கு என்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்றதுக்காக வந்து லோன் வாங்கியோ இல்லை எங்கேயாவது கடன் வாங்கியோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சுத்தமான முட்டாள்தனமான ஒரு வேலைங்க. அந்த மாதிரி வேலைலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்ககிட்ட கேஷ் இருக்குன்னா மட்டும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட 5000 தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட 10,000 இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்கிட்ட 2000 தாங்க இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 100 மில்லிகிராம் காயினை கூட வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எப்போவுமே நம்ம வந்து ஒரு பெனிஃபிட்காக பண்ணுறது. நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டெப்ட்டு வச்சுட்டு அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சுத்தமாக நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து ஆஃபர்னு கொடுத்துருவாங்க, பட் ஆனால் அதோடைய வேல்யூ அடிஷன் ஹையாக இருக்கும். அதுலேருந்து அவங்க கொடுக்குற ஆஃபர் பார்த்திங்கன்னா 1 or 2% தான் லெஸ் ஆகும். எல்லாத்தையும் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரியை வந்து சென்டிமெண்ட்டுக்காக வாங்கணும் அப்படின்றத தாண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணும் அப்படின்றத வந்து யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜுவல்லரியை நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் சிட்டு கட்டம் இந்த அக்ஷய திருதிக்கே எடுத்தாலும் நீங்கள் வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ் எந்த ஜுவல்லரி இருக்கோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 0% வேஸ்டேஜ் நிறைய ஆஃபர் வந்து நிறைய ஷாப்பில் போயிட்டுருக்கு. அங்கே வந்து நீங்கள் காயின்ஸோ பார்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்னுடைய சேலரி 10,000 இல்லை 50,000 15,000 20,000 தாங்க. இதிலேருந்து எப்படிங்க என்னை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கேள்வி மைண்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். என்னுடைய வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும். ஹரி பண்ணி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்ம போயிட்டு ஒரு கோல்டு வாங்கணும் இல்லைங்க. ப்ரீ பிளான் பண்ணி நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுடைய சுச்சுவேஷன் இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்மை வந்து நீங்கள் சுத்தமாக அழிச்சிட்டு உங்களால் என்ன முடியும் அதை பர்ச்சேஸ் பண்ண பழகிக்கோங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பழகிக்கோங்க. நம்ம வீடியோவில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயும் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லுக்கு பக்கத்தில் ஆல் என்ற ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.